விஜய் லீக்ஸ் ஜனநாயகன் படத்தோட லீக்ஸ் இல்லைங்க, விஜயோட பொலிட்டிக்கல் லீக்ஸ். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஜெம் பாலிடிக்ஸ். நான் உங்கள் விஜே ஆரோன் பேசுறேன். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க போற எல்லா இடத்துலையுமே மக்களோட ஆதரவு பயங்கரமா காமிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் மக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு பயங்கரமாக காமிச்சாலுமே சில எதிர்கட்சிகள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த சில கட்சிகள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்பவும் திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி, இங்கே ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு ஓப்பனாக எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு வராரு விஜய். கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சு. இந்த கேஸ் சிபிஐக்கு போனதுக்கப்புறம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான் இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி அரசியல் புரசலமாக வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிற இந்த நிலையில் விஜய் சென்னை, திருச்சி போல சில ஊர்களில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே தான் டவுட்டே வருது. இப்போ வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் திமுக எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தந்த தொகுதியில் போய் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியில் இந்திய நாள் வரைக்குமே அவர் போய் பிரச்சாரமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி தொகுதியில் தாவேகாவோட வேட்பாளரோட வேட்பு மனு கேன்சலே ஆகியிருக்கு. ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்க்கணும்னு சொல்லி பாஜக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு ஸ்மால் டவுட் வருது. ஸ்டேஜ் மேலே சொன்னதை ஸ்ட்ராங்காக ஸ்டேஜுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரோ விஜய். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.